ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இது கர்த்தர் சொல்லக்கூடியது. இது ஆண்டவர் சொன்னது, அது நடக்கும். ஆனால் நான் எப்பவுமே விசுவாசிக்கிறது ஒரு விஷயம்தான், எந்த வாக்கு தத்தமும் தானாய் நடக்காது. ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கான ஒரு கிரியையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார், கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். இப்போ ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அப்புறம் உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொன்ன போது அதுக்கு ஒரு கட்டளை இருந்துச்சு. என்ன கட்டளை இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்பொழுது அந்த அது செஞ்ச பிறகுதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சினையா தேசத்துல ஆசீர்வதிக்கல, காரான்ல ஆசீர்வதிக்கல, நீ கானானுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்பவுமே எல்லாவற்றுக்கு பின்னாடியும் இப்போ ஈசாக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் நீ குடியிரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு அந்த தேசத்தில் உன் சந்ததியும் உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி உங்களுடைய கிரியையும் ஒன்று இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம், கண்டிப்பா நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும், அதுல ஆண்டவர் சொல்லிட்டார், அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கர்த்தர் மிக முக்கியமாக நம்ம இடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு காரியம். நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா நம்ம கிட்ட சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு சின்னவன் 1000 மாறுவானாம், சிறியவன் பலத்த ஜாதியாவான் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கணும், ஒரு பெரிய காரியம் இருக்கணும். அப்பதான் அதை கொண்டு இன்னும் கொஞ்சம் பெருசா செய்ய முடியும். இப்போ ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்க பாருங்க, பிசினஸ் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, சின்னவன் 1000 மாறுவான். கிதியோனை பத்தி சொல்லும் பொழுது 1000ங்களிலே அவன் சின்னதாமா இருந்தாமா, 1000ங்களிலே அவன் சின்னதாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊர்ல 1000 பேர் கூட கிடையாதாமா. அந்த இடத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 2:6 வாசிங்க. யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. சரி, யூதாவிலேயே பிரபு இருக்கிறான், லார்ட் இருக்கிறான், பல லார்ட்ஸ், இங்கிலீஷ்ல லார்ட்ஸ்னு இருக்கும். பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. அப்ப வசனம் சொல்லுது, அந்த பெத்லகேம் 1000களில் சிறியது. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை மத்தேயு எங்கிருந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீகா 5:2 வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அந்த வசனத்துல என்ன அழகா இருக்கு பாருங்க, 1000ங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும். பர்டிகுலரா இந்த வார்த்தை தான் மத்தேயுல இல்ல, ஆனா இந்த தீர்க்க தரிசனம் தான் மத்தேயு எழுதுறாரு. எழுதும் போது பர்டிகுலரா சொல்ற வார்த்தை என்ன, 1000ங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, நீ சின்னவன் 1000 மாறுவான். 1000ங்களுக்குள்ளே சின்னதா இருக்கிற நீ எப்படி மாறப்போகிறாய் என்று சொன்னால், தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படக்கூடியவராக காணப்பட போகிறார். இது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். பெத்லகேம் அது இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், பெத்லகேம் இருக்கு, ஒரு 1000 பேர் கூட கிடையாதுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அதுக்குள்ள இருந்து தேசத்தை ஆளுகிற பிரபு, நிறைய பிரபுக்கள் கூட இருக்கிறாங்களாமா. அங்க வசனம் என்ன சொல்லுது, மத்தேயு 2:6 பிரபுக்களில் நீ சிறியதல்ல. நிறைய பிரபு இருக்கிறாங்கப்பா, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, ஆனாலும் பெரிய பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட போகிறார். உங்களிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அல்லது ஒரு பெரிய காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நாம பல நேரத்தில் இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களா இருக்கும்போது நம்ம செய்யலாமா, அவங்களா இருக்கும்போது நம்ம பண்ணலாமா, அவங்க இருக்கிறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, யார் வேணாலும் இருக்கட்டும், அவர்களை கொண்டு நான் செய்யறது செய்யாதது என்பது வேற விஷயம். ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, அது உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய முடியும், அது உங்களை கொண்டு தான் செய்ய முடியும். என்னதான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தாலும், பெரிய சர்ச்சு அன்னைக்கு இஸ்ரவேல்லையே பெரிய சர்ச்சு ஆசாரிப்பு கூடாரம் தான். அதுல பிரதான ஆசாரியன் யாரு, ஏலி. அவன் யாரு, வாக்குத்தத்தம் யாருக்கிட்ட, ஆரோன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தவன். அப்பேற்பட்ட பெரிய சர்ச்சு, பெரிய பாஸ்டர், என்ன வேணா இருக்கட்டும், சீனியர் எவ்வளவு வேணா இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு சின்ன சாமுவேல் இடத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அவனைத்தான் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குது, கீழே மலைக்கு கீழே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, 6 லட்சம் புருஷர் இருக்கிறாங்க மலைக்கு கீழே, மனைவி, அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, 12 கோத்திரம் இருக்கு, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். யூதாவின் கோத்திரம் இருக்கு, 12 கோத்திரம் இஸ்ரவேல் கோத்திரம் இருக்கு. மலைக்கு மேல மோசே நிக்கிறான், கீழே இருக்கு அத்தனை பேருக்கு நடுவில் ஆரோன் இருக்கிறான், அபியா இருக்கிறான், நாதாப் இருக்கிறான், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறது, அங்க இருக்கிற யோசுவாவின் மேல் தான் கர்த்தருடைய திட்டம் இருந்தது. அவன் யார், எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். இந்த 12 கோத்திரத்துக்குள்ளே வரமாட்டான், அவன் எக்ஸ்ட்ராவா கொண்டு சேர்த்து வைக்கப்பட்டவன், கடைசியாய் வந்தவன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இப்பதானே வந்த, இப்பதானே ஆரம்பிச்ச,
இப்ப என்ன நீ பண்றது, பெருசா பண்றியோ அப்படிலாம் கேட்பாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் ஏற்கனவே இருக்கிறவனை தள்ளவில்லை, ஆனால் அவனை பார்க்கிலும் உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க எல்லாம் இல்ல, இஷ்டம் இல்ல, கர்த்தருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல. உண்மையில கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த உங்க மேல இருக்கிற திட்டத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். அப்ப இந்த சின்ன காரியத்தை வச்சு தான் கர்த்தரால பெரிய விஷயம் செய்ய முடியும். அப்ப 3 முக்கியமான காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். இந்த சின்னவங்களை வைத்து என்ன ஆண்டவர் 3 முக்கியமான காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி, முதலாவதாக வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இஸ்ரவேலில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். யோசித்து பாருங்க, அந்த நாகமானை குறித்து சொல்லுகிறது. அவன் அந்த 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாகமான் வந்து எப்பேற்பட்டவன் அப்படின்னு இருக்கும். வாசிங்க பாப்போம். ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படி பாருங்க, ராஜா இருக்கிறாரு, ராஜாவை கொண்டு கர்த்தர் கட்டளையிடலையா, ஆனால் யாரை கொண்டு கட்டளையிட்டாரா? நாகமானை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டாரா கர்த்தர். அவ்வளவு பெரியதான ஒரு மனுஷன், எண்ணிக்கையில் பெரியவனாயிருந்தான், மிகப்பெரிய காரியத்தை கூறியவனாயிருந்தான். அந்த தேசத்துல ராஜாவே அவன் போய் கேட்டவன நான் எழுதி கொடுக்குறேன்ட்டார். அவன் போய் சொல்றான், நான் இஸ்ரவேலுக்கு போறேன் அப்படின்னு, நான் எழுதி தரேன் உனக்கு நிருபம் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்ற ஒரு மனுஷன், ஒரு இன்வால்வான ஒரு மனுஷன், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளதான ஒரு மனுஷன். அப்பேற்பட்டதான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிடுறார் பாருங்க. சிரியா தேசத்திற்கு முழுவதுமாக ரட்சிப்பு கட்டளையிட்ட ஒரு நாகமானுக்கு ரட்சிப்பு யாரால் வருகிறது? அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு சிறு பெண்ணின் மூலமாக தான் ரட்சிப்பே வருகிறது. அந்த சிறு பெண் அடிமையாய் கொண்டு போகப்பட்டாள். அவள் சொல்றா, ஓ உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கணும்னா இங்கெல்லாம் சரி வராது, நீ புறப்பட்டு என்ன செய்ய, எங்க தேசத்துக்கு போ, எங்க தேவன்ட்ட வா, எங்க தீர்க்கதரிசிகிட்ட வா, எங்க கிட்ட தான் உனக்கு தேவையான ரட்சிப்பு இருக்குது. இந்த சீரியா தேசத்துக்கு தேவையான ரட்சிப்பு வேணா உங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் பல நேரங்களில அடிமைத்தனமாகிய சிறு பெண்ணும் தேவைப்படுகிறாள். அவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிசினஸ்மேன்ஸ் நீட். நாகமான் தேவை, ராஜா தேவை, ஆனால் ரட்சிப்பு சிறு பெண் வழியாகத்தான் வரும். அந்த சிறு பெண் யாரு? பெண் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும், பைபிள்ல ஒரு சபைக்கான ஒரு சின்ன அடையாளமாக இருக்கிறது. சபை என்பது ஸ்திரியை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன ஊழியம், ஒரு சின்ன ஊழியக்காரர், ஒரு சின்ன விசுவாசி. நாம யார் வேணா இருக்கலாம், அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா இருக்கலாம், ஏன் உன்னை கொண்டாரு கர்த்தர் கொண்டாந்தாரு தெரியாம இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு கூட இருக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நீ எதால தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, உன்னை எப்படி அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாலும் சரி, நீ சிறு பெண்ணாக அல்லது நீ அடிமைத்தனத்துக்குள்ளாக அல்லது சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு வரப்பட்ட சூழ்நிலை உனக்கு என்னதான் வேதனைப்படுத்தினாலும் சரி, உன்னை ஒதுக்கி வச்சாலும் சரி, உங்க வீட்டிலேயே உன்னை ஒதுக்கின கடைசி மனுஷனாக நீ வந்து வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனை கூட இருந்துட்டு போ. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை கொண்டுதான் பெரிய ராஜாக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியம். எப்படி சிறியவன் பலத்த ஜாதியவன், சின்னவன் எப்படி 1000 மாறுவான். ஒரு பெண் ஒரு நாகமானையை திருப்பிட்டா பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்போ உங்களுக்கு அந்த விஷன் வரணும், அது வரணும். முதல்ல யோசிச்சு பாருங்க, அந்த சிறு பெண் என்ன நினைச்சிருக்கலாம்? ஒண்ணு, நாகமான் யாரு, நம்மளை அடிமையா கொண்டாந்தவன், சாவட்டும் அவன் நினைக்கலாம் தானே. நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு இந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எல்லோருக்கும் சுவிசேஷம் தேவைப்படுகிறது. அத்தனை பேருக்கும் உங்களை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களைத்தான் தேடுகிறார். அந்த சிறு பெண் யார்? அந்த காஸ்பல் சொல்லக்கூடிய தைரியமாக போய் சொல்ல நியாயமா என்ன செய்யணும்? நம்மளே அடிமை, நமக்கு எதுங்க பேசிக்கிட்டு. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க அவங்க இருக்க ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்குங்க, நம்ம போய் என்னங்க பண்ண போறோம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, பெரிய பெரிய தானே, குறையா சொல்லல, பெரிய பெரிய ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவர் சுவிசேஷத்தை சொல்றதை விட நீங்க ரோட்ல போய் பாருங்க, அந்த வேலையில ப்ரொஃபஷனலா கம்மியா இருக்கு, நீங்க உங்க பார்வைக்கு கம்மியா இருக்கக்கூடியதான அல்லது பழ விற்கிறவர் அல்லது கீரை விற்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவர், அவர் சொல்ற சுவிசேஷம் தான் பெரிய சுவிசேஷமா இருக்கும். அப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம அந்த இடத்துல இருக்கிறோமா? நாம அப்படி ஒரு காஸ்பல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? ஆசை இருக்குது, ஆசை இருக்கு. சின்னவன் பலத்த ஜாதி ஆவான், சின்னவன் 1000 ஆவான். ஆகணும்னா சும்மா ஆக முடியாது. யூ மஸ்ட் ஒர்க். ஆண்டவர் உங்ககிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். நான் அடிமையா இருக்கிறேன், சில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு ஒண்ணுமே வராது, எனக்கு என்ன இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, நீங்க இருக்கீங்கல்ல போதும் கர்த்தருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்குன்றது ரெண்டாவது. ஆண்டவர் யாரையும் எம்டியா படைக்கவே இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு கர்த்தர் கொடுத்து தான் வச்சிருக்கிறார். அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அப்படி கொடுத்து வச்சதை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு தேவை இப்ப நீங்க தான், அந்த சிறு பெண்ணு தான் இப்ப கர்த்தருக்கு வேணும். இந்த காஸ்பல் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன்னு சொன்னீங்கன்னா, வருக வரப்போது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
800 கோடி மக்கள் உலகத்துல இருக்காங்க, 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 8 கோடி மக்களுக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு இருக்கிறதுல என்ன தெரியுமா? ஓகே, we are satisfied. இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கலாம், அந்த சிறுபை என்ன நினைச்சிருக்கலாம், நமக்கு நாகமான வீட்டில் நல்லா சாப்பாடு போறாங்க, நாச்சியார் பாத்துக்கிறாங்க, நல்லபடியா இருக்கிறோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நமக்கு சொத்து சேர்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, கூட இருக்கிறவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, அவன் குஷ்டரோகத்தில் இருந்தா செத்தா நமக்கு என்ன. அப்படி ஒரு குரூப் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பெரியவன் எல்லாம் பேச மாட்டான், பணக்காரன்லாம் பணத்தை தேடி ஓட தொடங்கிட்டான், படிச்சவெல்லாம் அடுத்த படிப்பு மேல் கொண்டு படிக்கிறதுக்கு ஓடுறான், வேலை செய்யறவன் ப்ரமோஷனுக்கு ஓடிட்டு இருக்கிறான். இப்ப கர்த்தருக்காக ஓட போடுகிறவன் யார்? கர்த்தருக்காக விட்டு விட்டு வருகிறவன் யார்? இங்க வர்றவங்கல்ல மேக்சிமம் கர்த்தர்கிட்ட இருந்து வாங்க தான் வரீங்க. கர்த்தர்கிட்ட வாங்க வரவங்க தான் இங்க ஜாஸ்தி. எனக்கு ஆண்டவர் அதை தரணும், ஆண்டவர் இதை தரணும். ஆண்டவர் என்ன தான் தரல, அவரையே தந்துட்டார். இதை விட வேற என்ன தராம இருக்கிறார்? அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இன்னும் குறைவான ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குது. இன்னும் ஆண்டவர் அதை தரல, இன்னும் எனக்கு ஒரு அது இல்லை, இன்னும் இதை கொடுத்துட்டா சந்தோஷமாயிரும். சில ஆட்களுக்கெல்லாம் பிறந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்து சாவர வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒண்ணு அவன் திருப்தியா இருக்க மாட்டேங்கிறான். நல்ல ஒரு நினைவு தெரிஞ்சு ஆரம்பிச்ச பிறகு நல்லா பாஸ் பண்ணணும் ஆண்டவரே, நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே என் பிள்ளைக்கு நல்ல மார்க் வரணும் ஆண்டவரே. அப்புறம் அடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும் ஆண்டவரே. அடுத்து பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே. அடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தான் நடந்துருச்சு, அவ மட்டும்தான் சொந்த வீடு இல்லாம இருக்கா, அவளுக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு இருந்தா அதோட பார்த்தா போதும். கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது. சபைக்கு வரும்போது அப்படித்தான். எப்ப பாருங்க, ஆல்வேஸ் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். எங்க பாட்டி சொல்லுவாங்க, சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட வரனா லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். லிஸ்டோட வர ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அது இல்லை இது இல்லை. கொடுத்தத சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு துரும்பு எடுத்து போட்டீங்களா? அப்படி கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார், நீ என்ன செய்தாய்? இந்த காஸ்பல்ல மிஷனரிகள் இயக்கங்கள் வந்த பிறகு ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. பைபிள்ல போ அல்லது அனுப்பே இல்லை, போதான் இருக்கு. ஆண்டவர் பைபிள்ல சொன்னது போதான், அனுப்புனே சொல்லல. ஆனா ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை நிமித்தமா நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். போ அல்லது அனுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த அல்லது எப்படி ஆயிடுச்சுன்னா, போறதே கிடையாது, அனுப்புறது மட்டும்தான். யாருமே போறதில்லை. அந்த அனுப்புறதுல திருப்தி அவனுக்கு. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்தீர்கள்? ஒரு ஸ்டெப் நடந்தீங்களா? ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தீங்களா? அல்லது யாருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? ஆனா முதல்ல இனிஷியேட் எடுக்கணுமே. சபை அந்த இனிஷியேட்ல இல்ல, குடும்பம் அந்த இனிஷியேட்ல இல்லையே இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வாங்கறதுல மட்டும் நமக்கு என்ன இருக்கிறது? ஒரு பெரிய காரியம் இருக்கு. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை பலத்த ஜாதியை நான் மாற்ற விரும்புகிறேன், உன்னை 1000 ஆக்க விரும்புகிறேன். பட் நீ எனக்கு என்ன செய்த ஃபர்ஸ்ட்? அதுதான் நீங்க இம்பார்ட்டன்ட். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். ஆனா சுதந்திரிப்பதற்கு முதலாவது உங்க இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அது என்ன? முதலாவது அந்த சின்ன பெண் என்ன நடந்தாலும் சரி சொல்லித்தான் பார்ப்போமே. என் வார்த்தை எடுபடுமா எடுபடாத? ஒரு அடிமை பெண் சொல்றத அவங்க கேட்பாங்களா? பின்னாடி நாகமானே போய் என்ன சொல்றாரு தெரியுமா? எலிசா போய் தண்ணியில முக்கி எழுந்துரு அப்படின்னு உடனே, ஏன் எங்க ஊர்ல தண்ணி இல்லையான்னு கேட்கிறாரு. அதே நாகமான் என்ன பண்ணிருக்கணும்? அந்த சிறு பெண்ணை பார்த்து என்ன சொல்லிருக்கணும்? ஏன் எங்க ஊர்ல கடவுள் இல்லையா, நாங்க எங்க கடவுள்கிட்ட போலியான்னு கேட்டிருக்கணும். ஆனால் அந்த சின்ன பெண் சொன்ன வார்த்தையை பர்ஃபெக்டாக கர்த்தர் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நாகமானை கேட்க வைத்தார். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாகமான் என்னங்க, நாகமான் சுகமானார், இதுல என்னங்க இருக்குது? இந்த நாகமானை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணுவார். யோசிச்சு பாருங்க, எத்தனை குஷ்டரோகி இருந்தாலும் ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணார்னா அது நாகமானை மட்டும்தான். அப்படின்னா எவ்வளவு பெரியதான ஒரு காரியத்தை அந்த பெண் செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். தயவு செய்து உங்களால முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. ஆனா ஊழியம் செய்யுங்க கண்டிப்பா. சும்மா மட்டும் இருக்காதீங்க. இப்ப இருக்க வேண்டிய காலம் இது அல்ல. இப்பவே எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? 25 வயசு பையன் சொல்றான், ஒரு 40க்குள்ள செட்டில் ஆயிட்டா போதும். என்ன செட்டில் ஆவ? என்ன செட்டில் ஆவியா? ஒரு வீடு வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டா என்ன? இதுல செட்டில் ஆகிறது என்ன இருக்குது? கடைசி நிமிஷம் நடக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக நடந்துகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் விதைக்கிற ஒரு விதையாவது முளைக்கணும். ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் பயன்படுத்தணும். யோசிக்கணும். யூ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்ட். நம்ம அதுக்கு போய் 8 நாள்ல ரெஸ்ட் தான் எடுக்க போறோம். எவ்வளவு ஊழியம் பண்ண முடியுமோ ஓடுங்க, படுக்காதீங்க. கிறிஸ்துவுக்காக போய் ஏதாவது ஒன்று செய்யுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்ச காலமே இருக்கு. நேற்று பார்த்தோம், மிஞ்சி போச்சுன்னா அந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு காஸ்பல் கூட சொல்ல முடியாது. இருக்கிறத பயன்படுத்துங்க. அந்த சிறு பெண்ணை கர்த்தர் இப்பொழுது தேடுகிறார். யார் போய் காஸ்பல் சொல்றது? 2வது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். நல்ல கவனிங்க, அந்த யோவான் 6 நீங்க அப்புறமா போய் வாசித்து பாருங்க. இது வந்து பிளான்டு ஒரு ப்ரோக்ராம். அது பிளான்டு ப்ரோக்ராம். இவர் உட்காந்து வரவங்களெல்லாம் பார்க்குறாரு. தாம் செய்ய போகிறதை இயேசு அறிந்துன்னு இருக்கும் அந்த இடத்துல. அவருக்கு எல்லாம் தெரியுது. ப்ரீ பிளான்டு ப்ரோக்ராம். இப்போ கேட்குறாரு,
ஏப்பா இவ்வளவு பேர் வராங்க, இவ்வளவு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலாம்? யோசித்து பாருங்க. இவ்வளவு பேர் 5000 புருஷன் அப்படின்னு இருக்கு, பெண்கள் பிள்ளைகள் கணக்கு அங்க இல்ல. இத்தனை பேர் எதுக்கு வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்க வருகிறார்கள். வேற எதுக்குமே வரல, வார்த்தையை கேட்க வராங்க. இதே காரியம் மத்தேயு 14 இருக்குது, இதே காரியம் லூக்கா 6 இருக்கு, அப்புறம் மார்க்லயும் இருக்கு. நீங்க போய் வாசிக்க முடியும். 4 காஸ்பல்லையும் இந்த விஷயம் இருக்கு. ஆனா யோவான்ல மட்டும்தான் இந்த அப்பத்தை யாருக்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு இருக்கு. மற்ற 3 காஸ்பல்லையும் எங்க வாங்கினாங்கன்னே இல்ல. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 1000 ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு, சாப்பிட கொடுப்பதற்கு 12 அப்போஸ்தலர்களிடத்தில் என்ன இல்லை? அப்பம் இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பம் என்பது வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, வேர்ட் ஆஃப் காட், சமூகத்து அப்பம் அப்படின்லாம் இருக்குது. உங்களுக்கு அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் தெரியும். இவ்வளோ பேர் வராங்களே, இவ்வளோ பேருக்கு ஆகாரம், ஸ்பிரிச்சுவல் ஆகாரம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் கேட்கிறார். அந்த 6ஆம் அதிகாரம் யோவான்ல கேட்கும் பொழுது, இவ்வளோ பேருக்கு ஆகாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனடியாக சீஷர்கள் சொல்ற சில காரணங்கள் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாவே சொல்றேன். இப்போ நம்ம வெளியிருந்து உள்ள ஆட்களை கூட்டு வரதை பத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். உள்ளே வருகிறவர்களுக்கு வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை இருக்கா? இன்னைக்கு எத்தனை சபையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கு? எத்தனை ஊழியக்காரங்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கு? இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சர்ச்சஸ் இருக்கு, ஊழியக்காரங்க இருக்காங்க, பைபிள் இருக்கு, சத்தியம் என்னும் அரைக்கச்சையும் ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம். அப்ப கர்த்தருடைய வசனம்னு ஒண்ணு இருக்கு, சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ கர்த்தர் வசனத்தை வச்சிருக்கிறார். சர்ச்சுக்குள்ள வசனம் இருக்கு. உங்க கையில பைபிள் இருக்கிறவங்க எல்லார் கையிலயும் வசனம் இருக்கு. இப்ப எல்லார்கிட்டயும் என்ன இருக்குது? பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு. சத்தியம் இருக்கா? அதான் கேள்வி. சத்தியத்தில் நிலை நிற்கணும். சத்தியம் தான் விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அதோட அர்த்தம் என்ன? நான் தான் வழி, நான் தான் சத்தியம். இந்த வழியாக இந்த சத்தியத்துக்குள் போகும் பொழுது நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பீர்கள். அதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் வழி. என் வழியாக நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் உங்களை ஜீவனுக்குள் கொண்டு போகும். 3 வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சுடுவார். இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இயேசு வழின்னு தெரியும், ஜீவனுக்குள்ள போகணும்னு தெரியும், நடுவுல இருக்கிற சத்தியம் உங்க கையில இருக்குதா? ஆனா பைபிள் வச்சிருக்கீங்க, வசனம் இருக்கு. பைபிள் இல்லாத வீடே கிடையாது. ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பைபிள் இருக்கு. சத்தியம் இருக்கா? இப்ப இயேசு கேட்கிறாரு, சத்தியத்தை கொடுங்கள், அவங்களுக்கு நீங்களே போஜனத்தை கொடுங்க அப்படிங்கிறார். இப்ப அவன் சொல்ற நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க வாசிங்க, ஒவ்வொன்றா ஒரு 3-4 காரணம் இருக்கு. வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:36 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6:36. புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை, புசிக்கிறதுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஒத்துக்கிட்டான், எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ அவர்கள் இருந்த இடம் என்ன இடம் இருக்குது? 34-35 அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். எங்க இடத்துல என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுது, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான பல ஆவிக்குரிய சபைகள், பல ஊழியக்காரர்களுடைய நிலைமை. இன்னைக்கு சபைகள் சத்தியத்தில் வளர்கிறதா? விசுவாசியும் கேட்கிறேன், சத்தியம் உள்ள சபைக்கு போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சபை என்பது பெர்ஃபெக்ட் ஆக்குற இடம். இங்க வந்துட்டு அதெல்லாம் குறைலாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நல்லா கவனிச்சு மனசுல வச்சுக்கொள்ளுங்க. டினாமினேஷன் எதுவும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இதெல்லாம் இங்கே நம்மை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின இடம். நான் நிறைய பேரை சொல்வேன், சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். அந்த சபை சத்தியத்தில் உள்ள சபையாக இருக்கணும். அந்த சபை உங்களை கவனிக்கிற சபையாக இருக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல. கவனிச்சு கொள்ளுங்க. சத்தியம் உங்ககிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல. கொஞ்சம் இருக்கட்டும், 5 அப்பம் இருக்கட்டும், அதை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா அந்த 5 அப்பம் உங்ககிட்ட இருக்கணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த 5 அப்பம் உங்ககிட்ட இருக்கணும். இருக்கான்னு பாருங்க. கொஞ்சமாவது அந்த 5 அப்பத்துக்கு நிறைய சத்தியம் இருக்கு, அது இருக்கட்டும். கொஞ்சமாவது நீங்க அதை யோசிக்கணும். ஆண்டவரே, ஒரு சத்தியத்தை பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த பையன் என்ன பண்ணிருப்பான்? இன்னொரு சுபாவம் இருக்கு நமக்கெல்லாம். என்ன தெரியுமா? ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சா அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லை. அதை மறைச்சு வச்சுக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு இது, எனக்கு தான் தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுல. இப்போ அந்த 5 அப்பம் அந்த பையனுக்கு கொடுத்து விட்டாங்க. அந்திரேயா தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எனக்கு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இயேசுநாதர் பிரசங்கம் பண்றாரு. 5000 புருஷர் மட்டும் வந்திருக்காங்க, பசங்க பெண்கள் கூட்டம் இல்லை. இயேசு கேட்கிறாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னா? அந்திரேயா வந்து சொல்றாரு, ஒரு பையன் 5 அப்பம் வச்சிருக்கிறான்னு. இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு? அப்போ ஒரு 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் கொண்டாந்துருக்கான், அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்துருக்குது.
அவன் என்ன பண்ணிருப்பான்? தலைமையில தூக்கி வச்சுட்டா கொண்டாந்துருப்பான். எப்படி ஒரு துணி பைக்குள்ள ஏதோ ஒண்ணுக்குள்ள போட்டு ஏதோ ஒண்ணுக்குள்ள மரசனை மூடி கொண்டாந்துருப்பான். அதை எப்படி அந்திரேயா கண்டுபிடிச்சாரு? கண்டுபிடிச்சான் பாருங்க. அவன் அப்படியே போறான், பாக்குறான். டேய் என்னடா வச்சிருக்க? ஒன்னும் இல்ல. டேய் பெரிய மூட்டையா இருக்க, தொடரா. அதெல்லாம் திறக்க மாட்டேன். தொடடா, என்னடா தான் வச்சிருக்க? எங்க அம்மா எனக்கு மட்டும் 5 அப்பம் கொடுத்துச்சு. வச்சிருக்கியா? நம்ம 2 பேரும் சாப்பிடுவோமா? எங்க அம்மா எனக்கு தான் கொடுத்துச்சு. ஆண்டவர் கேட்கிறார், உங்க இடத்துல ஏதாவது உண்டா? இவங்கிட்ட இருக்கு, கொடுத்துட்டார். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, தங்கிட்ட இருக்கிறத யாருக்கும் கொடுக்காத ஒரு குரூப். ஆண்டவர் சொல்றார், நீ போய் கொடு, சகல ஜாதிகளுக்கும் கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன சத்தியம் இருக்கு, அதை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும்னு யோசிங்க. அதை கொடுத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு போயிடுமே, எனக்கு இருக்காதே, அது சத்தியமாக இருக்கட்டும், இல்ல உங்ககிட்ட கத்தர் கொடுத்த தாளந்தா இருக்கட்டும், அல்லது கத்தர் உங்களுக்கு கொடுத்ததான ஒரு வளமாக இருக்கட்டும், வெல்த்தா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், கர்த்தருக்கு கொடுக்க பழகுங்க. கொடுத்து பாருங்க. ஐயோ எங்கிட்டயே 5 தான் இருக்குது, நான் கொடுத்துட்டா என்ன ஆகும்? நீ கொடு, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன் மூலமாக 5000 பேரை போஷித்து மீதம் 12 கூட நிறைய எடுக்க கத்தர் கொடுப்பார். ஏன்னா உங்ககிட்ட வாங்குகிற ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ஏதோ வாங்கிட்டு வஞ்சிக்கிற ஆண்டவர் அல்ல, இடம் கொண்டு போகாத மட்டும் திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். அவர் மட்டும் கடன் வச்சுக்கவே மாட்டார், கன்ஃபார்மா திருப்பி தருவார். ஆனா நீங்க கொடுக்குறீங்களா? ஏதோ ஒரு வெளிப்பாடு வருது, சத்தியம் வருது, அதை கொண்டு போய் யாருக்காவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? அப்படியே வச்சுக்கிறது. சிலர்லாம் இருப்பாங்க, சத்தியத்தை அப்படியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஒரு நாள் என் ஊழியம் வரும், அந்த ஊழியத்தில் நான் பயன்படுத்துவேன். இந்த ஊத்து தண்ணி இருக்கு பாருங்க, ஊத்து வரும்போதே அதை எடுக்கணும். தண்ணியை எடுக்க அது என்னவாகும்? சொரக்கம். நீங்க என்ன பண்ணக்கூடாது? தண்ணி வந்துருச்சு, மூடியை போட்டு மூடிடுவோம், 25 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், தண்ணி காணாம போயிடும். சொரக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் மூலமாக இன்னும் ஒரு 5000 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தில் இருக்கிற அந்த சின்ன பையன் ஒரு 5 அப்பம் வச்சிருந்தானே, அவன் தான் 5000 பேருக்கு கர்த்தர் அவனை தான் பயன்படுத்தினார். 5000 பேருக்கு. அந்த சிறியவன் 1000ங்களுக்குள்ளே பெரியவனாய் மாறினான். அந்த சிறியவன் பலத்த ஜாதியானான். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் லைஃப்ல சாட்சி சொல்லுவான், என் 5 அப்பம் தான் 5000 பேரை போசிச்சு. கர்த்தர் என்னன்னா பயன்படுத்தினார். யோவான் எழுதினாரு, ஒரு பையன் 5 அப்பம் வைத்திருந்தான். யோசிச்சு பாருங்க, உங்க பேர் என் பேர்லாம் பைபிள்ல வருமானு தெரியாது, அந்த பையன்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? கர்த்தர் கொடுத்ததை கொடுக்கிறோமா? ஆண்டவர் உங்ககிட்ட எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு? சில காரியங்களை. அந்த காரியங்களை கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, நீ கொடுக்க பழகணும். பெரிய ஜாதி ஆகணும், 5000 பேர் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் கிவ். எனக்கு ஒரு எம்எல் ஜபசிங் பாட்டு ஒன்று இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதே கிடையாது. எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் சார்ல்ஸ் சார். நான் அடிக்கடி அவர் ஏன் மெசேஜில் சொல்றேன்னா, நான் சந்தோஷத்தில் சொல்றேன், எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்தார். நாங்கள் இன்னைக்கு ஊழியம் பண்றதுல கர்த்தர் எனக்கு கொடுத்த பெஸ்ட் ஆவிக்குரிய தகப்பன். அவர்கிட்ட நாங்கள் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ஆஃபரிங் வரும்போது அந்த ஆஃபரிங்கை எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கவே மாட்டார். நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம். ரசமாக கொடுத்துட்டே இருப்பாங்க, சண்டேல இன்னும் வாங்கிட்டே இருப்பாரு, ஜோம் பண்ணிட்டே இருப்பாரு. திடீர்னு யாராவது இந்த பக்கத்தில் வந்து, ஐயா ரொம்ப கஷ்டம் ஐயா, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க போது அந்த ஆஃபரிங் கவர் கையை விடுவார். நேரில் பார்த்ததை நான் சொல்றேன், கையை விடுவார். என்ன கவர் வந்ததுக்கு அப்படியே கொடுத்துட்டு போ ஓடும்பாரு. அதில் எத்தனை ஆயிரம் இருந்துச்சுன்னு அவர் பார்க்கவே மாட்டார். இங்கே வாங்கிட்டே இருப்பாரு, ஜோம் பண்ணிட்டு பாக்கெட்டில் வைப்பாரு. யாராவது சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கர்த்தர் தான் சந்திக்கணும்னா கையை விட்டு கையில் கொடுத்து ஜோம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாரு. நான் சொல்றேன், எங்க பாஸ்டருடைய கடைசி நிமிஷம் சாகிற வரைக்கும் எங்களுக்கு அவரை பத்தி தெரியும். அவர் ஒரு நாளும் கஷ்டப்பட்டதே கிடையாது, குறைவு பட்டதே கிடையாது. கர்த்தர் அவரை நிறைவாய் ஆசீர்வதிச்சார். நீ கிறிஸ்துவுக்காக இழக்கிற எதுவும் தரித்திரமாகவே மாட்டீங்க. கொடுக்க பழகுங்க. ஆண்டவர் எதை கொடுத்துருக்காரு? சத்தியத்தை கொடுத்துருக்காரா? 4 பேருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காரா? போய் 4 பேருக்கு அதை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களை 1000ங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும். நான் என்னோட இது யாருக்கு கொடுக்க மாட்டேன், நம்ம கிட்ட இருக்க 5 அப்பத்தை எடுத்து கொடுத்துறணும். அவர் அதை 5000 பேருக்கு புட்டு கொடுக்குறாரு, 50000 பேருக்கு புட்டு கொடுக்குறாரு, அவர் இஷ்டம். உங்களுக்கும் எனக்கும் திருப்பி அந்த 5000த்துல தேவையானதை திருப்பி கொடுத்துட்டாரா? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா போயிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட கர்த்தர் கொடுத்தது நமக்காக மட்டுமே அல்ல, நம்மை கொண்டு அநேகரை போஷிக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் சபை 1000ங்களில் பெரிதாக மாறும். நீ கொடுத்து பாருங்க, உங்களை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:11 படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நீ நெருக்கி வச்சுக்காதீங்க. நான் சொல்றது ஆவிக்குரிய விஷயம், சத்தியத்தை சொல்றேன். அது நீங்க உங்க இஷ்டப்படி ஆஃபரிங்கா கூட வச்சுக்கோங்க, எதுவும் கூட. கொடுக்கிறவன் எவனும் தரித்திரர் ஆனதே கிடையாது. அதான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும், ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி. ஃபர்ஸ்ட் காஸ்பல்
ஒரு சிறு பெண்ணை கொண்டு ஒரு பெரிய காஸ்பல் கர்த்தர் கொண்டு போனார். ரெண்டாவது வேர்ட் ஆஃப் காட், ஒரு பையனை கொண்டு கர்த்தர் 5000 பேர் 10,000 பேருக்கு மேலே போஷிச்சிட்டார். இப்போ லாஸ்டாக ஒரு எழுப்புதல், ரிவைவல். அனல் இல்லாமல் படுத்து கிடக்கிறார் தாவீது. அனல் இல்லாமல் இருக்கிற தாவீதை அனல் உண்டாக்க வேண்டும், இந்த தாவீதை எழுப்ப வேண்டும். அதே நேரத்தில் அந்த அனலை உண்டாக்குறதுக்கு ஒரு சிறு பெண் தேவைப்படுகிறாள். ஒரு சின்ன ஊழியம், ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை, அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சபை, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊழியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதுக்காக தெரியுமா? ஃபைனலி ஃபார் ரிவைவல், ஒரு எழுப்புதலுக்காக. இப்போ கிறிஸ்தவம் ஒரு வகையில் படுத்து கிடக்கு. ஒரு பக்கம் ஒரு குரூப் அதுக்காக ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பெரும்பான்மையான சபைகள் அனல் இல்லாமல் கிடக்கு. நமக்கே தெரியுது, அனல் இல்லாமல் சபை கிடக்கு. ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, ஏதோ வர்றாங்க போறாங்க அப்படி இருக்கு. வந்துட்டு போறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நடத்துறதுனால இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சபை நடத்துறோம், நாங்கள் ஊழியம் பண்றோம், அது எவாஞ்சலிஸ்டோ பாஸ்டரோ தீர்க்கதரிசியோ. தீர்க்கதரிசியோட தீர்க்க தரிசனங்களே இப்போ அனல் கிடையாது, பெரும்பான்மையா 95% கிடையாது. இப்ப இருக்க தீர்க்க தரிசனம் எல்லாம் குளிரான தீர்க்க தரிசனம். அவனை அனல் கொண்டு எழுப்புற பக்தி விருத்திக்கு ஏற்ற தீர்க்க தரிசனமே கிடையாது. உனக்கு வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், குழந்தை கொடுப்பார், கல்யாணம் கொடுப்பார், அப்புறம் வந்து வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், விருத்திக்க பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் குளிரான தீர்க்க தரிசனம். உங்கள் இருதயத்தை குளிர பண்ணும், சந்தோஷப்படுத்தும். அனல் உள்ள தீர்க்க தரிசனம் எனக்கு தெரியுமா? படுத்து கிடக்கிற உன்னை எழுப்புற தீர்க்க தரிசனம் வரும். எழும்பு சீயோனின் வரும். அனலுள்ள சத்தியம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு படுத்து கிடக்கிற சபையை எழுப்பும், ஒரு ஊழியத்துக்கு ஒரு கூட்டத்தை எழுப்பும். ஒரு அனலுள்ள சுவிசேஷம் என்ன செய்யும் தெரியுமா? ஜனங்களை ஆசை காட்டி பேசாது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படி ஆக்குவார், வியாபாரிகளை பெருக பண்ணுவார், இதெல்லாம் வராது. சுவிசேஷம் எப்படி இருக்கு தெரியுமா? பிள்ளிகிரகமான சுவிசேஷம் மாதிரி இருக்கும். இருதயத்தில் குத்தப்பட்ட சுவிசேஷம் வரும். அதுதான் அனலுள்ள சுவிசேஷம், அதுதான் அனலுள்ள தீர்க்க தரிசனம், அதுதான் அனலுள்ள சபை. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு வகையில் படுத்து கிடக்கு. ஆனா இப்ப அனலே கிடையாது. குளிர பண்ணுகிறது, சந்தோஷம், மனம் குளிர்ச்சி அடைகிறது. அனல் கொண்டு பத்தி எரியணும் சபை. அப்போ இப்ப சபையை அனல் உண்டாக்குறதுக்கு கர்த்தருக்கு ஒரு ஆள் வேணும், தேவைப்படுது. ஒரு சின்ன சபை தேவைப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா, மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு 1543க்கு பிறகு ஒரு 400 வருஷமா 350 வருஷமா சபை அனல் இல்லாமல் கடந்துச்சு. திடீர்னு 1906ல செய்மூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்கார கர்த்தர் எழுப்புறார், அப்போஸ்தலிக் ஃபெய்த்ல, கலிபோர்னியால. அந்த ஒரு மனுஷனுக்குள்ள வந்த அனல் கிட்டத்தட்ட 120 வருஷமா பூமியை, சபைகளை அனலாய் வச்சிருக்குது. இன்னைய வரைக்கும், இப்ப வரைக்கும் வச்சிருக்கு. அன்னைக்கு எருசலேம்ல 120 பேர் மேலே வந்த அனல் 2000 வருஷமா சர்ச்சை அனலா வச்சிருக்கு. அதே மாதிரி தான் உங்க ஒருத்தருக்குள்ள வரக்கூடியதான அனல் இந்த பகுதி முழுக்க, தூத்துக்குடி முழுக்க, ஏன் கர்த்தருக்கு சித்தமானால் தமிழ்நாடு முழுக்க, கர்த்தருக்கு சித்தமானால் இந்தியா முழுக்க அனல் உள்ளதா மாறணும். இப்ப கர்த்தருக்கு தேவை அந்த ஒரு சிறு பெண், அந்த ஒரு சபை, அந்த ஒரு ஊழியம். யோசிச்சு பாருங்க, பெட்ரிடனா வர ஹாஸ்பிட்டலுக்கு படுத்து வந்துடா, திரும்பி போகும் பொழுது அவன் நடந்து போனாதான் சக்சஸ். படுத்திருக்கிறவனை நடக்க வைக்கணும், அதான் ஹாஸ்பிட்டல். படுத்து கிடக்கிற ஆத்மாவை நடக்க வைக்கிற, ஓட வைக்கிற ஆத்மாவை மாறணும் சபை, அதுதான் நல்ல சபை. நான் சொல்வேன், இயேசு வரும்போது முழு இஸ்ரவேலும் இருளுக்குள் இருந்தது. இருளுக்குள் இருந்துச்சு, எவனுமே சத்தியம் கேட்கல. ஆனா இயேசு வந்தார். வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இப்ப நீங்க வாச யோவான் 6 இருக்குல்ல, அந்த வசனத்துல போய், அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்களை மத்தியில போய் லூக்கால போய் வாசிச்சு பாருங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாராமா, ஆனா ஜனங்க விடாம துரத்துறாங்களாமா. அவர் அக்கறைக்கு போகும்போது அவர்கள் கால்நடையாய் வந்தார்கள் இருக்கு. சுத்தி வந்துட்டான். இவர் ஒரு ஏரியோ, ஒரு ஆறையோ, ஒரு இடத்தையோ தாண்டி அப்படி போறார் போட்ல. இவன் சுத்தி வந்துட்டான். வசனம் சொல்லுது, அவர்களை கண்டு அவர் மனதுருகி அனல் இல்லாத கூட்டத்துக்கு அனலை உண்டாக்கிட்டார், இருள் இல்லாத கூட்டத்துக்கு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். நீர் பேச வேண்டாம், மோசே பேசட்டும் என்று சொன்ன இதே ஜனங்களை தேவன் பேசட்டும் என்று கேட்க வச்சிட்டார் பாருங்க. அதுதான் உனக்குள்ள இருக்கிற அனல் ஒரு தேசத்துக்குள் பற்றி எறிவது. இதே இஸ்ரவேல் ஜனங்க தான் மோசே கிட்ட சொன்னாங்க, மோசே பேசட்டும், கர்த்தர் பேச வேணான்னு. இதே இஸ்ரவேல் ஜனங்க தான் சொல்றாங்க, இயேசு பேசட்டும், இயேசுவை பேச சொல்லுங்கன்றான். அந்த அனலை உண்டாக்குனார் பாருங்க, அது வரணும் சர்ச்சுக்கு. இல்லை இன்னைக்கு வருதா? குறைய ஊழியக்கார மேல போடாதீங்க, கொலைய விசுவாசி மேல போடாதீங்க, குறைய ஊழியர்கள் மேல போடாதீங்க, நம்ம மேல போடுங்க. நான் சரியில்லை, நான் சரியானா கர்த்தர் என்னை எடுத்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு பயன்படுத்துவார், ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பார். நிறைய பேர் கேட்கறாங்க, எங்க எழுப்புதலாம் வருமா வராதா? எனக்கு எழுப்புதல் வருமா வராதான்லாம் தெரியாது, வரணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். அதுக்கு உடனே என்ன வசனம் இருக்கு, எந்த இடத்துல வசனம் கொடுக்குறாங்க? எழுப்புதலே கிடையாது, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். எனக்கு பிரயாசம் இருக்கு, கிறிஸ்து வருவதுக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்குள்ள வந்துடணும், லட்சக்கணக்கான சபைகள் சபைக்குள்ள இருந்து பரலோகத்துக்கு போயிடணும். இது எனக்கு ஆசை. அதுக்கு ஏன் நம்ம பயன்படக்கூடாது? ஏன் அனல் உண்டாக்குற கூட்டமா மாறக்கூடாது? இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் தாவீதை சுத்தி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 8 மனைவிகள் இருக்கிறாங்க தாவீது. நியாயமா அனல் உண்டாக்க வேண்டியவங்க அந்த மனைவிகள் தான்.
அவங்க தான் அனல் உண்டாக்கணும். ஆனால் அவர்கள் எல்லாரும் ராஜகுமார்த்திகளை மாறிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அனல் அவங்களுக்கும் போயிடுச்சு. இனி அவங்களால தாவீதுக்கு அனல் உண்டாக்க முடியாது. இப்ப கர்த்தருக்கு தேவை ஒரு சிறு பெண். இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கட்டும், யாரையும் இங்க குறை சொல்றதுக்கு இல்ல, அவசியமும் இல்ல. கர்த்தருக்கு தேவை நீ. கர்த்தருக்கு தேவை இங்கே ஒரு சிறு பெண். கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன கூட்டம். கர்த்தருக்கு தேவை ஒரு சின்ன சபை. உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு ராஜ்யத்தையே எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது எதிர்ச்சானா சாலமோன் ராஜா. தாவீது எழும்பாத வரைக்கும் சாலமோன் ராஜா கிடையாது. அப்படியானால் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிவைவல் உங்ககிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் அந்த சிறு பெண்ணை தான் தேடுகிறார். நீங்க எழுந்துறீங்க. உங்களை கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவை உருவாக்குற தேவன் இருக்கிறார். உங்களை கொண்டு தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார். உங்களுக்குள்ளிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெருநாட்டில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த நாட்டினுடையதான உயர் பதவி ஜனாதிபதியோ பிரதமரோ அவர் வந்து கன்வென்ஷன்ல கலந்துக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எழும்பினால் ஏன் இந்த தேசத்தின் தலைவர்களும் வந்து சபைக்குள்ள உட்கார கூடாது? ஏன் கூடாது? அவங்க நேபுகாத் நேச்சாராவே இருக்கட்டுமே. நீ தானியேலா இரு. உன் தேவனுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழ வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் விழ வைப்பார். இந்த தேசத்தின் ராஜாக்களை, இந்த தேசத்தின் ராஜகுமாரத்திகளை கர்த்தர் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழ வைக்க முடியும். எத்தனை ராஜாக்கள் பில்லிகிரகமேட்டா வந்து ஜோமன்ட்டு போன எத்தனை அமெரிக்க ஜனாதிபதி யோசிச்சு பாருங்க. சவுத் கொரியால பிரதமர் வந்து பாலியங்க ஜோமன்ட்டு போறாரு. ஏன் நடக்காது? பெருநாட்டில் நடக்குது. எத்தனையோ ஆப்பிரிக்கா நாடுகளில் நடக்குது. எல்லா நாட்டிலையும் நடக்கும். இந்த நாட்டிலையும் நடக்கும். நடக்க வைக்க முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் முக்கியம். யூ வாண்ட் டு பி ரைஸ். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குது? தூங்கி வழியிற சபை, படுத்து கிடக்கிற சபை, ஆண்டவருக்கு எதையும் செய்ய நினைக்காத சபை. வந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், நல்ல காசு சம்பாதிக்கணும், அதுல கொஞ்சம் தசமாம் காணிக்கணும். அதுல உண்மை, அதுக்கு பேர் உண்மை. ஆண்டவர் பணத்துல தசமாம் காணிக்கணும்னு ஆண்டவர் சொல்லல, எல்லாவற்றிலும் தசமாம் காணிக்க கொடுத்தா பழைய ஏற்பாட்டுல சொன்னாரு. அந்த எல்லாத்துலயும் நீங்களும் இருக்கீங்க. உனக்கு கொடுக்குற பிள்ளையில கூட இருக்குன்னு பைபிள்ல. நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு என்ன செஞ்சீங்க? வந்து உட்காந்துட்டு நல்ல செய்தி கேட்டுட்டு நல்லா ஆஃபரிங்கா போட்டுட்டு 1க்கு 2 ஆஃபரிங்கா போட்டுட்டு நல்லா போய் வீட்டில் சாப்பிட்டு போகும்போதே இப்ப என்ன கேட்க போறியா? எங்க சாப்பிட போறோம்? ஆண்டவருக்காக எதையும் செய்யாத இப்படி ஒரு குரூப் இந்த காலகட்டத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்துல ஒரு 12 பேர் எருசலேமே கலக்கிட்டான். எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பெரிய கலக்கமா. உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்ய போறோம்? அந்த அனல் உண்டாக்குற அந்த சிறு பெண் யார்? கர்த்தருக்காக எழும்ப போகிறவங்க யார்? கண்ணுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் ஜனங்க இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டாமா? அப்ப கர்த்தருக்கு தேடின அந்த ஒரு சிறு பெண்ணை காணவில்லை. அந்த பெண்ணை இன்னும் ஆண்டவர் தேடிட்டே தான் இருக்கிறார். அவன் சொல்றான் 2ஆம் வசனத்துல, தேடுவோம் பாருங்கள். இன்னும் தேடுறான். 3வது வசனம் சொல்லுது, ஒரு பெண்ணை கண்டு பிடித்தார்கள். நீங்க 2வது வசனத்திலேயே தான் இன்னும் இருக்கு ஆண்டவர். இன்னும் 3வது வசனத்துக்கு வரல. கண்டுபிடிக்கிற இடத்துக்கு நாம இன்னும் வரல. அந்த ஆள் யாரு? அந்த ரிவைவல் பர்சன் யாரு? திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பத்தை வாழ்ந்துட்டு நீங்க போலாம். யாரும் உங்களை குறை சொல்லல. ஆனால் நீங்கள் அபிஷாக்காக மாற முடியாது. அந்த வேலைக்கார சிறு பெண்ணாக மாற முடியாது. அந்த பையனாக மாற முடியாது. நீ மாறினாதான் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறும். நீ 1000ங்களில் பெரிதாய் மாறுவாய். சின்னவன் 1000ம் சிறியவன் இல்லைன்னு அர்த்தம். அதுவே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மரியாளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானிச்சிருச்சு. அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை பெற்றெடுக்க வேண்டிய பொறுப்பு யோசேப்பு கிட்டையும் மரியாள் கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த முதலாம் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் யோசேப்பு மரியாளை அறியவில்லை. அவன் செய்ய வேண்டியது அவன் செய்யணும். அப்பதான் குழந்தை வரும். அதே மாதிரி தான் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள்ளே குழந்தை பிறக்க வேண்டுமானால் நீங்கள் 1000ங்களில் மாறணும்னா இது பத்தாது. யூ நெவர் சாட்டிஸ்ஃபை. திருப்தி அடையாதீங்க. ஓகே ஓடுறோம், ஓடியாடுறோம். எவ்வளவு ஓடுறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி ஓடுறோங்கிறதா முக்கியம். எத்தனை கூட்டம் போறோன்றது முக்கியம் இல்ல, கர்த்தர் எந்த கூட்டத்துக்கு போக சொல்றாரோ அங்க போகணும். அதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சபையை கர்த்தர் எதிர்பார்க்க தொடங்கிட்டார். உங்க சபையை இந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்க்க தொடங்கிட்டார். இந்த 3 காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஃபர்ஸ்ட், காஸ்பல். நீ சொல்ல வேண்டிய காஸ்பல் ஒன்று இருக்கு. இனி அமைதியா இருக்கிறது காலம் அல்ல. நாகமானுக்கு சொல்லணும். அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் நல்லா கவனிங்க. இது வந்து இந்த வசனத்தினுடையதான நிறைவேறுதலுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். வாசிங்க 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பவுல் 1000ங்களுக்குள் பெரிதா மாறணும்னா, சின்னவன் பலத்த ஜாதி ஆகணும்னா, கர்த்தர் அவன்கிட்ட கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படித்தான் வச்சிருக்கிறார். இந்த கூட்டம், இந்த ஒரு சபை நினைத்தால்
ஆண்டவர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். காஸ்பல் சொல்றதுக்கு God can. You must believe. விசுவாசிக்கணும். ஏதோ செய்தி கொடுத்துட்டு போறாருன்ட்டு அசட்டை பண்ணீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்றேன், எச்சரிப்பு எப்பவுமே பைபிள்ல உண்டு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை, இப்பொழுது கொடுக்கக்கூடியதான இந்த செய்முறையை நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா, எப்பவுமே ஆண்டவர் ஒரு பழக்கம் உண்டு, இந்த சால்வை எடுத்து அப்படியே பக்கத்துல மேல போடுவார். இதே தரிசனத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்க அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீ சின்னவன், நீ சவுலா இருக்கலாம், கோலியாத்தை விட சின்னவனா இருக்கலாம், கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நீ சரியில்லைனா உன்னை விட சின்ன தாவீதை கொண்டு வந்து பெரிய கோலியாத்தை வீழ்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. யூ மஸ்ட் டூ காஸ்பல் ஒர்க். ரெண்டாவது, யூ மஸ்ட் ஸ்ட்ராங் இன் வேர்ட் ஆஃப் காட். உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு போகணும். மூன்றாவது, யூ ஆர் த ரீசன் ஃபார் த ரிவைவல். நீங்கள் தான் எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பீர்கள். இந்த 3 காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். காஸ்பல், வேர்ட் ஆஃப் காட், ரிவைவல். இந்த 3ஐயும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த 3 சேரும் பொழுது நீங்கள் ஆயிரங்களாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால் 1000 சபை வருதா இல்லையோ, 1000 ஊழியக்காரனை கர்த்தர் உன்னிடத்துல இருந்து உருவாக்குவார். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.